நம்மளை எப்படி பண்ணிக்கிறது, நம்மக்கிட்ட அந்த நான் எழுது இருக்கா, நான் போயிட்டு இருக்கா, உடல் ஒத்துழைக்க, உடல் கண்டிப்பாக ஒத்துழைக்கும். கஷ்டமே என்னன்னா அந்த மனசு தான். அந்த மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதை எப்படி நம்ம வழிபடுத்தணும். கரெக்ட். இன்னும் கொஞ்சம் சமம், கொஞ்சம் மனசு. இப்போ என்னன்னா அந்த மனசு ஒத்துழைக்காதுன்னா திருப்பி இந்த பிரமாணங்களை உள்ள வாங்கிக்கணும். மறுபடியும் பிரமாணங்கள் எப்போ வரணும் தெரியுமா? இந்த பிரமாணம் கலையாவதுங்கிறது ஒரு இடத்துல போய் ஒரு கைங்கரியம் பண்ணி கரைச்சு இதெல்லாம் வேலையாக போடுது அப்படின்னு நினைக்கிறச்சு, ஐயோ கலையாவது தனக்கு என்ன பண்ணுவது, அப்போ ஞாபகம் வரும். அதுக்காக தான் இப்போ படிக்கிறோம். கைங்கரியம் பண்ணுற சமயத்தில் அப்போ நமக்கு ஏற்படுற கஷ்டம் வரைச்சு, அப்போ இதனுடைய சூத்திரம் நினைப்பு வரைச்சு, அப்போ நம்ம மனசு சரியாகும். அதான் மனசு ஏற்படுறது. மனசு சரியானாலே உடல் ஒத்துழைக்கும். कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमाह्निकम् நின்மலையில் தொடுத்து கிடப்பது தோமாலை சேவைக்கோ துளிர்கின்றது. ஏழு ஜென்மங்கள் புண்ணியமோ உனக்கு இந்த சேவைகள் செய்வது. முமுஷுப்படி ஸ்ரீமான் ட்ரஸ்ட்லேருந்து எல்லா முமுஷுக்களும் வந்து இங்கே செடிகளை நட்டு அனந்தாழ்வார் தோட்டத்தில் செடிகளை நட்டோம். அதுக்கு உதவி வெங்கட்ரமணன் அவர்களுக்கு கிருதஞ்ஞை சொல்லி அடியன் முமுஷுப்படி கிளாஸில் இருக்கேன். இங்கே அனந்தாழ்வான் கைங்கரிய திருமண நந்த வனத்தில் வந்து கைங்கரியம் கிடச்சி. இப்படி இடிக்கிறதுனால அழிச்சிட முடியும்னு நினைக்கிறாளா? முடியாது. எப்பெல்லாம் ஸ்ரீராமாயணம் இருக்கிறதோ அப்பெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவம் காப்பாற்றப்படும். வித்வான், அப்ப எம்பெருமான் வித்வான் அப்படின்னு 16 குணத்துல 9வது குணமாக காட்டப்படக்கூடியது. அதுல கேட்கறச்சே வேத்தி தி வித்வான் சர்வ சாஸ்திரஜ்ஞா என்று இந்த 2 பொருளை காண்பிக்கிற. மேற்கொண்டு ஒரு வாக்கியம் இதோட சம்பந்தப்பட்டதுதான். ஆனா பாணினி சூத்திரத்துக்கு போயிடும். சம்ஸ்கிருதம் படித்தவர்களுக்காக விட வேண்டிய விஷயம். இந்த 2 வாக்கியங்கள் தான் இங்கே கொள்ளத்தக்கது. வேத்தி இது வித்வான், எவன் அறிந்தவனாக இருக்கிறானோ, எவன் தெரிந்தவனாக இருக்கிறானோ அவனுக்கு வித்வான்னு பேர். அப்படின்னா தெரிந்தவன் சொன்னா ஆள் பொருளை அறிந்தவனாக இருக்கு. அதுக்கு மேலேயே நமக்கு புரியணும்னு ஒரு அர்த்தத்தை காமிச்சுடுறார். சர்வ சாஸ்திரஜ்ஞா, எல்லா சாஸ்திரங்களையும் கற்று தேறினவனாக இருக்கக்கூடியவனுக்கு வித்வான்னு பேர். எல்லா சாஸ்திரங்களையும் கற்பதுன்னு சொன்னா 4 வேதங்களை 6 அங்கங்களை அதோட கூடியதாக இருக்கக்கூடிய பற்பல அர்த்த விசேஷங்களை ஆச்சாரியன் திருவடிகளிலே அடிபணிந்து கேட்க வேணும். அப்படி கேட்டாங்க எம்பெருமான்னா பூர்த்தியா கேட்டான். சகல சாஸ்திரங்களையும் எம்பெருமான் கிரமேண கிரகணம் பண்ணினான். அழகா ஆகையாலே அவன் வித்வான் என்ன சொன்ன குறையில்லை.
சகல சாஸ்திரங்களையும் அர்த்த விசேஷங்களோடு உள்வாங்கி நின்றவனாக எம்பெருமான் இருந்திருக்கக்கூடியவனா இருந்தான். ஆகையாலே அவன் வித்வான் என்று எப்பொழுதும் கொண்டாட தகுந்தவன் எம்பெருமான். வெறும் தனுஷாஸ்திரம் மட்டும் தெரிந்தவன் இல்ல, வெறும் வேதத்தை மட்டும் அறிந்தவன் அல்ல, வெறும் தர்க்கத்தை மட்டும் அறிந்தவன் இல்ல, சகல சாஸ்திரங்களையும் நியமிக்க வல்லவனாக சக்கரவர்த்தி திருமகன் தானும் எழுந்தருளி இருந்தான். நிஜபாத தரிசனம் மகாபாகியம் மகாபாகியம்.